குட் ஈவினிங் டு ஆல். முதியோர் இல்லம். எல்லாம் தெரிந்த படித்த குழந்தை முதுமை குழந்தையை முதியோர் இல்லத்தில் தள்ளியது. மனித பொருட்காட்சி சாலையில் சில மனித மிருகங்கள் எப்பொழுதாவது தன் தொப்புள் கொடியுறவை பார்வையிட வந்து செல்லும். மனிதம் மறந்த உறவுகளை உதறிய உதவாக்கரைகள். அதற்கும் காப்பகம் போட்டது தடா. மண்சோறு உண்டு பிள்ளைப்பூச்சியை விழுங்கி மலைவேம்பு சாறு குடித்து பெற்ற பிள்ளையை விடைபிடிக்க தெரியாத கோழிகளாய் நம்பியிருக்கு தன் பிள்ளை தன்னை கூட்டி செல்லும் எனும் ஏக்கத்தில் கடைசியில் ஐஸ் பெட்டியில் 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டம். அமெரிக்க மகனின் வருகைக்காக. வைரப்பெட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். வருகிற போகிறவர்களெல்லாம் அபரிகின்றனரே. கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா? எளியதை வலியதை வெல்லும் உலக நியதி. வலியதை வல்லவன் கேட்பானே பயமில்லையா? கோடி கோடி கொடுத்தாயினும் இழந்தது கிட்டுமா? களங்கம் மறையுமா? நிர்பயா ஒன்று போதாதா? கள்ளிப்பால் தப்பி ஸ்கேனில் பாலை கண்டுபிடித்த அபாஷனில் தப்பி தவறி உலகிலே ஜனனமாகும் பெண்ணிடமே. காதல் வலையை வெளிச்சத்தில் பின்னுங்கள். எத்தனை கம்ப்யூட்டர் காலமானாலும் நள்ளிரவில் நகையுடன் நல்ல காதலுடன் செல்ல பெண் சுதனம் கிட்ட இல்லையே. குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டாதே பெண்ணே. குதிரையின் சக்தியுடன் குறிக்கோளை நோக்கி ஓடு. கேளுங்கள் கொடுக்கப்படும். பொறுமையுடன் இருப்பவன் கோழை அல்ல. துன்பம் கோபம் என்னும் வாளை விழுங்கிய வீரன். தாழ்மையுடன் இருந்தால் தோல்வி அல்ல, அது நூதன வெற்றி. வரத்தை கூட கேட்டுதான் பெற வேண்டும். சுதந்திரத்தை கேட்டு போராடித்தான் பெற்றோம். சப்புகின்ற மனிதான் பால் சுரக்கும். அழுகின்ற குழந்தைக்கே பால் கிடைக்கும். நம் உரிமையே கூட கேட்டுத்தான் பெற வேண்டும். 99 முறை தோற்றாலும் பரவாயில்லை. 99 முறை முயன்றவன் தானே, அது போதும். 100வது முறை ஜெயிப்பதற்கு. ஒன்றை இழந்தால் தான் மற்றொன்றை பெற இயலும். அதாவது புர்கால இருக்காங்க நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அவங்கள்ட்ட எவ்வளவு திறமை மண்டி கிடைக்கு பார்த்தீங்களா? ஒரு வைர பத்தி நன்றிங்கம்மா உமல் வரிதா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆக்சுவலா நிறைய பேர் கவிதை எழுதுவோம் வீட்டுல இல்லையா? அதாவது பாத்ரூம்ல பாடுவோம் இல்லையா? அதே மாதிரி நிறைய கவிதை எழுதுவோம். பட் அந்த கவிதையை வந்து எழுதி வச்சிருப்போம். ஆனா அரங்கேற்றம் பண்றதுக்கு இதே மாதிரி ஒரு மேடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு அப்படி கொடுத்த அந்த நூலகர் சகிலா அம்மாவை தான் நாம ரொம்ப வாழ்த்தணும்.